ஹலோ வணக்கம். இன்றைக்கி ஒரு ஹெல்த் ட்ரிங்க் பற்றி சொல்ல போகிறேன். கோல்டன் மில்க்குன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கோல்டன் மில்க்குன்னா என்னென்னா, நைட் டைமில் இது ரொம்ப நல்லது, இல்லை ஏர்லி மார்னிங் கூட சாப்பிட்லாம். மில்கில் மில்கை காய்ச்சிட்டு அதில் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க, ரைட்டா. மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஏலக்காய் தூள் ஜஸ்ட் ஸ்மெல்லுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதை போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஹனியோ இல்லைன்னா சுகர் ஆர் ஜாகரி ஏதானோ வெல்லம் ஏதானோ போட்டுக்கோங்க. ஸோ இதை கலந்து எவ்ரிடே ஒரு டம்ளர் சாப்பிட்டிங்கன்னா அந்த மஞ்சள் பொடியில் குர்குமின்ற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, ரைட்டா. மிளகுத்தூளில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதனால் பாடியில் ஏதான ரணம் இருந்தாலும் ஆற்றிடும். எல்லா இதுவும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸு, இன்ஃப்ளமேஷன்லாம் வரும்போது ஃப்ரீ ரேடிக்கல்ஸுன்ற சில விஷத்தன்மை இருக்கிற சில செல்ஸ், ரைட்டா, அதெல்லாம் நிறைய இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் இது கிளியர் பண்ணும். ஸோ உங்களுடைய ஆரோக்கியத்தை இதை நல்லா மெயின்டைன் பண்ணும். அதனால் எவ்ரிடே நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், அடல்ட் எல்லாருமே எடுத்துக்கலாம், ரைட்டா. ஸோ இதை எவ்ரிடே மார்னிங்கோ இல்லை நைட்டோ ருட்டீனாக திஸ் கோல்டன் மில்க்கு எடுத்துக்கோங்க. இட் வில் பி டேஸ்டி ஆல்சோ அண்ட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, ரைட்டா. 1 டம்ளர் ஆஃப் மில்க் வித் மஞ்சள் தூள், மிளகுத்தூள் அண்ட் ஏலக்காய் தூள் அதை போட்டுட்டு கூடிய வரைக்கும் ஹனி வில் பி பெட்டர். அப்படி தேன் இல்லைன்னாக்கா சுகரோ இல்லைனாக்கா வெல்லமோ போட்டுக்கோங்க. ஸோ இந்த கோல்டன் மில்க்கை எவ்ரிடே சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய பாடி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதே நேரத்தில் இட் ஹஸ் காட் ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட் ஆல்சோ, ரைட்டா. அதனால் மூஞ்சிலெல்லாம் கொஞ்சம் சுருக்கம்லாம் வராமல் ஏஜ் ஆகக்கூடிய சில இதெல்லாம் மாற்றங்களெல்லாம் இது ஓரளவு தடுக்கும். அண்ட் ஃபீவரோ ஏதாவது இருந்தால், கோல்டு இருந்தால் கூட நமக்கு இதை கொடுக்க சொல்லுவோம். ஏன்னா இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனாலையும் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனாலையும் இதை கொடுக்க சொல்லுவோம். ஸோ யூ கேன் டேக் ஹெல்த்தி கண்டிஷன்லேயும் எடுத்துக்கோங்க, கோல்டு ஃபீவர் இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா?